அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா கவலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உணவுகள் அப்படின்றதுல நிறைய மாறுபாடுகள் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறத விட நாம் அவசரத்துக்கு தான் நாம் உணவுகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, தினமும் காலை உணவை மட்டும் நாம் தவிர்க்கக்கூடாது அப்படின்னு பலரும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மருத்துவர்களும் கண்டிப்புடன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா காலை உணவை நாம் பெரும்பாலும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் பெரும்பாலும் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா காலை உணவாகவே இருக்கின்றது. அதிலும் நம்ம அவசர அவசரமாக எதையாவது நம்ம காலையில் சாப்பிட்டா போதும், நம்ம உணவு தானே சாப்பிடாம தானே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பலரும் நிறைய கிடைச்சதை சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு இன்றைய காலகட்டம் ஆயிடுச்சு. அப்படி வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத சில உணவுகள் இருக்கிறதுங்க. காலை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகளால் ஏற்படுகின்ற விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். என்னென்ன உணவுகளை கட்டாயமாக நாம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெறும் வயிற்றில் சில உணவுகளை சாப்பிட்டா அவை விஷமாக மாறி உடல் உபாதைகளை உண்டாக்கும். தக்காளியை ஒருபோதும் வெறும் வயிற்றில் நாம் சாப்பிடக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய டானாட்டிக் அமிலம் பார்த்திங்கன்னா இறப்பையில் சுரக்கக்கூடிய அமிலத்துடன் இணையும் போது அது பிரச்சனையை ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்திடும். இதனால் அல்சர் போன்ற பாதிப்புகள் நமக்கு ஏற்படுதுங்க. நம்மளுடைய ஆரோக்கியத்திலையும் உடலை புத்துணர்ச்சியாக வைத்து கொள்வதிலையும் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் எத்தகைய பங்கு வகிக்கிறது என்பது நாம் அறிந்ததே. படிப்பு, வேலை, நேரம் ஆகியவை காரணமாக நம்மளுடைய உணவு வகைகள் மாறுபடுவதோடு நேரத்திற்கு சாப்பிடாமல் அதற்கான கால அட்டவணையும் நமது வசதிக்கு ஏற்ப மாற்றப்படுது. இது உடல் நலத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்ற விழிப்புணர்வு நம்மளிடையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காலை உணவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஒரு நாளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பலருக்கும் அன்றைய தினத்தின் காலை உணவை பொறுத்தே அமைகிறது. அதனால் காலையில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவானது சரியான உணவாக இருக்கணும். காரணம், காலையில் வயிறு காலியாக இருக்கிறதுனால நாம் என்ன சாப்பிட்டாலும் அது நேரடியாக வயிற்றின் உள் அடுக்கை பாதிக்கிறது. இதனால் வயிற்றில் எரிச்சல் உணர்வு, அப்புறம் வயிற்று வலி, நெஞ்செரிச்சல், அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அதனால் வெறும் வயிற்றில் நாம் சாப்பிடக்கூடாது என்று சில உணவுப் பொருட்கள் உள்ளதை நாம் எப்போதும் தெரிந்திருக்க வேண்டியது முக்கியங்க. இந்திய உணவு வகைகளில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்க காரணமான மசாலாக்கள் நிறைந்த உணவுகளை நாம் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருவரும் வெவ்வேறு அளவிலான மசாலா சகிப்புத்தன்மையை கொண்டிருக்காங்க. காரமான உணவுகள் ஏற்கனவே இருக்கும் செரிமான சிக்கல்களை மேலும் மோசமாக்கும். அதனால் வெறும் வயிற்றில் இருக்கும்போது மிளகாய், பூண்டு மற்றும் இஞ்சி போன்ற காரமான உணவுகளை உண்ண வேண்டாம். அதற்கு பதிலாக நட்ஸ் வகைகள், ஜூஸ், பழங்கள் சாப்பிட முயற்சி பண்ணுங்க. வெறும் வயிற்றில் இனிப்பு வகைகளை சாப்பிட்டா இன்சுலின் உற்பத்தியை பாதித்து நீரிழிவு நோயை ஏற்படுத்தும். மேலும் இது தங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்கள் மற்றும் காரங்களின் சமநிலையை சீர்குலைக்க செய்யும். இனிப்புகள் எளிதில் ஜீரணமாகக்கூடியது என்ற போதிலும் போதுமான அளவு இன்சுலின் சுரக்காததால் கண் சம்பந்தமான நோய்களும் ஏற்படுகின்றன. நம்மள பலர் எந்த கால நேரத்திலையும் குளிர்பானங்களை குடிக்க நினைப்போம். வெறும் வயிற்றில் குளிர்பானங்களை குடிப்பது ஒரு ஆபத்தான விஷயமாகும். இதனால் வயிற்றில் அமிலத்தன்மை அதிகரித்து வயிறு வீக்கம் ஏற்படுகிறது. வெறும் வயிற்றில் நீண்ட காலமாக குளிர்பானம் குடிக்கிறவங்க உணவு குழாய் புற்றுநோய்கள் பாதிக்கப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதே போல செரிமான பிரச்சனைகள், இதய நோய்கள் உள்பட பல உபாதைகளும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அதே நேரம் வெறும் வயிற்றில் சோடா அல்லது மற்ற ரசாயனங்கள் கலந்த குளிர்பானங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவை வயிற்றில் இரத்த ஓட்டத்தை குறைக்கின்றன. இதனால் உணவு செரிமானமாகிறது தாமதமாகிறது. மேலும் உணவு உண்டாவதற்கான
வாய்ப்புகளும் வந்து அதிகங்க. அதனால ஐஸ் கட்டிகள் நிறைந்த கோல்டு காஃபி, ஐஸ் டீ அப்படின்னு அருந்துவதை தவிர்த்து கிரீன் டீ போன்றவற்றை தாராளமா நீங்க வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி சிட்ரஸ் பழங்கள் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளும்போது ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும். வைட்டமின் சி அதிக அளவு இருந்தாலும் கூட வெறும் வயிற்றில சிட்ரஸ் பழங்கள சாப்பிடக்கூடாது. இவற்றில அதிக அளவு இருக்கக்கூடிய பழ அமிலங்கள், அமிலத்தன்மை மற்றும் இரைப்பை அழற்சியை அதிகரிக்கிறது. குறிப்பா நீரிழிவு நோயாளிகள் சிட்ரஸ் பழங்களை வெறும் வயிற்றில் சாப்பிடுவதை முற்றிலுமா தவிர்க்க வேண்டும். ஆரஞ்சு, எலும்பிச்சை மற்றும் திராட்சை பழம் போன்ற சிட்ரஸ் பழங்கள் அதிகம் அமிலத்தன்மை கொண்டிருக்கிறதுனால நெஞ்செரிச்சல், எரிச்சல் மற்றும் பிற இரைப்பை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டயட் விஷயத்துலையும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டயட் விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் பச்சை காய்கறிகளை கொண்ட சாலட் செய்து சாப்பிடுவது வழக்கம். காய்கறிகளில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான நார்ச்சத்து வயிற்றை நிறைத்துவிடும். ஆனால் இது அடிவயிறு வலி, வயிறு இறுகி பிடிக்கிறது போன்ற உபாதைகளை உண்டாக்கக்கூடியது. அதனால் வெறும் வயிற்றில் இந்த மாதிரி வந்து பச்சை காய்கறிகள் சாலட் வந்து சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். அதே மாதிரி காஃபி மற்றும் டீ காலையில் வெறும் வயிற்றில் காஃபி அல்லது டீயுடன் அந்த நாளை தொடங்குவது பலரினுடைய விளக்கம். இதில் இருக்கக்கூடிய கேஃபீன் ஹைட்ரோக்ளோரிக்கை வந்து அமிலம் அதிகளவு சுரக்க வைத்து நெஞ்செரிச்சல், அஜீரணம், வாயு தொல்லை போன்ற வயிற்று உபாதைகள், குமட்டல், இரைப்பை அழற்சி போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அதனால காஃபி குடிப்பதற்கு முன்பாக காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தண்ணீர் பருகுவது மிகவும் நல்லதுங்க. இவ்வாறு நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்பவே நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் நாம் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுவதை வந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மட்டும் கெடுறது இல்லாமல் அன்றைய நாளையும் நமக்கு வந்து ஒரு மந்தமான நாளாகவே மாற்றிடும். ஏன்னா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டியது எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு சரியானதை நாம் சரியான நேரத்தில் உண்பது அப்படிங்கிறதும் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே நேரம் சில உணவுகளை நாம் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுவதுண்டு. டாக்டர் பரிந்துரைத்தால் மட்டுமே வெறும் வயிற்றில் மருந்தை எடுக்க வேண்டும். சில மருந்துகள் குடலின் அமிலத்தை பாதித்து வயிற்றுப்புண், வயிற்று எரிச்சல், சோர்வு, மயக்கம் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். தக்காளியை வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அமிலங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களுடன் வினை புரிந்து கரையாத ஜெல் போன்ற பொருளை உருவாக்குகின்றன. இதனால் வயிற்றில் கல் உருவாகும். அதனால தான் தக்காளியை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழைப்பழம் வெறும் வயிற்றில் வாழைப்பழத்தை உண்பதால் உடலில் மேக்னீசியம் அளவு திடீரென அதிகரிக்கிறது. இதனால் மேக்னீசியம் மற்றும் கால்சியத்தினுடைய சமநிலை வந்து பாதிக்கப்படும். டீ, காஃபி போன்றவை கேபைன் நிறைந்திருக்கக்கூடிய வகையில் வெறும் வயிற்றில் இவற்றை பருகும்போது குடல் பாதிப்படைகிறது. அதனால் காஃபி அல்லது டீக்கு முன் ஒரு டம்ளர் தண்ணீர் அருந்துவது ரொம்பவே நல்லது. அதே நேரம் சர்க்கரை வள்ளி கிழங்கு இதில் இருக்கக்கூடிய பெக்டின், டேனின் போன்றவை குடலில் அமில சுரப்பை வந்து தூண்டும். இதனால் குடல் சுவர் பாதிக்கப்பட்டு அல்சர், எதுக்களிப்பு போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது. அதே மாதிரி காரமான உணவு வகைகள் குடல் பாதிப்பு அடைகிறது. இதன் காரணமாக அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பை அதிகரிக்க செய்கிறது. வயிறு எரிச்சலும் வந்து உண்டாகலாம். அதே மாதிரி கார்பனேட்டட் பானங்கள் இதில் இருக்கக்கூடிய அமிலங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களோடு வினை புரிந்து செரிமான கோளாறு, வயிற்றுப்புண் உள்ளிட்ட பிரச்சனைகளை உருவாக்கும். அதே மாதிரி தயிர் ப்ரோபயாட்டிக் எனக்கூடிய ஒரு நல்ல பாக்டீரியா நிறைந்திருக்கும். வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அமுதமே நஞ்சாவது போல நல்ல பாக்டீரியாவை குடலை வந்து பாதித்துவிடும். அதனால் வந்து வெறும் வயிற்றில் இதெல்லாம் சாப்பிட்றத வந்து நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உணவுகளை நாம் தவிர்த்தாலே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல நன்மைகள் வந்து ஏற்படும். நம்மளுடைய ஆரோக்கியமும் பார்த்திங்க அப்படின்னா சிறப்புரை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா காலை உணவு எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்வது முக்கியமோ அதே மாதிரி காலை உணவுகளில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத விஷயங்களை தவிர்க்கிறதும் அவ்வளவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா காலை உணவை வந்து தவறாமல் உட்கொள்வதோடு வெறும் வயிற்றில் உட்கொள்ளக்கூடாத உணவுகளையும் அறிந்து நீங்கள் காலை உணவுகளை சாப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும்
உடலுக்கும் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்புக்குரியது. வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தியிருக்கும். இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.